ஜோலார்பேட்டை அருகே கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த சக்கரவர்த்தி என்பவரை இன்று அதிகாலை வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடிய 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். செய்தியாளர் கமலநாதன் இணைப்பில் இருக்கிறார். கமலநாதன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த வக்கனம்பட்டி பகுதியை சேர்ந்த திம்பராயன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்து வருகிறார். இவருடைய அக்கா மகன் சக்கரவர்த்தி என்பவருக்கும் திம்பராயனுக்கும் நிலப்பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி ஜோலார்பேட்டை அருகே காந்தி நகர் பகுதியில் உள்ள நிலத்துல வாழைத்தோப்பில் திம்பராயன் இருந்தபோது அவரை பின்தொடர்ந்து வந்த சக்கரவர்த்தியின் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் சரமாரியாக மாமனை வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். பின்பு 9 நாட்களுக்கு பின்னர் போலீசார் சக்கரவர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளிவந்த சக்கரவர்த்தியை மர்ம நபர்கள் நோட்டமிட்டு வந்ததாக கூறப்படும் நிலையில இன்று காஞ்சிபுரத்தில் உள்ள காவல் நிலையத்தில் கையெழுத்து போட சக்கரவர்த்தி, அவருடைய மனைவி கௌரி ஆகிய இருவரும் செல்ல இருந்த நிலையில பொன்னேரி பகுதியில் உள்ள அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வந்த போது ஸ்கார்பியோ காரில் வந்த 5 பேர் கண்ணிமைக்கும் நேரத்தில் சக்கரவர்த்தியை தரமாரியாக வெட்டியுள்ளனர். இதனை தடுக்க சென்ற அவரது மனைவி கௌரிக்கும் சுண்டு விரல்ல வெட்டி பின்பு அங்கிருந்து தப்பிச்சு போடுறாங்க. பக்கத்துல தகவல் கொடுத்த நிலையில விரைந்து வந்த போலீசார் இருவரையும் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அங்கு சக்கரவர்த்தி முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சக்கரவர்த்தியை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நன்றி கமலநாதன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.